அண்ணனின் காலில் விழுந்து திரும்ப வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மன்றாடுகிறான். இது ராமாயணம் ரொம்ப போர் அடிக்குது. நம்ம ராமாயணத்தை வேற விதமா சொல்லலாம். இப்படி சொல்லனா என்ன? ராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். டேய், அவ்வளோ பழசாலாம் வேணாம், எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி பண்ணலாம். ஒரு ஊர்ல 3 ராணி, கௌசல்யா, கைகை, சுமித்ரா. அந்த 3 ராணிகளுக்கு ஒரு ராஜா. தசரதா. 3 + 1 4 பசங்கள். மாமா, லக்ஷ்மணா, பரதா, சத்ருகனா. பெரிய டிஃப்ரெண்டா சொல்றாராம். கடைசியா ஒன்று சொன்னேன்ல, சத்ருகனு, அவர் சோனாக்ஷி சின்ன ஒரு அப்பா தானே. ராமன் தாய் சொல் கேட்டான், நாட்டை துறந்தான், தாரமும் விரைந்தான், ராமனை தொடர்ந்தான். லக்ஷ்மணன் விடுவானா? லட்சியம் மறப்பானா? பரதன் மறுத்தான், பதவியை வெறுத்தான். பதினான்கு வருடங்கள் பாதணிகள் ஆள வைத்தான். அடப்பாவி, ஷூவை வேற தூக்கிட்டு போயிட்டான். சரி விடு, வேற வாங்கிக்கலாம். தலைமைக்கு அண்ணன், துணைவாக மனைவி, நிழலாக தம்பி, நாடெல்லாம் கடந்து வடக்கே துவங்கி தெற்கே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய். ஒரு நாள் சீதை மானொன்று கண்டால் அதுதான் வேண்டும் என்றார். மாயமான் தேடி ராமனோட தீயதென்று தம்பியும் துரத்த சென்ற வழி பார்த்து கொண்டே சீதை மட்டும் நின்றிருந்தான். இலங்கை அரசன் ராவணன் வந்தான். சீதையை கண்டதும் சிறையில் அடைத்தான். கட்டி இழுத்து காற்றில் பறந்தான். மந்திரமாய் வந்து தந்திரமாய் தப்பினான். இப்போதான் நம்ம செகண்ட் ஹீரோ ஹனுமானோட என்ட்ரி. அஞ்சான் நெஞ்சன் ஆஞ்சநேயன், பஞ்சாய் பரப்பான் நெஞ்சை திறப்பான். வாலியை வென்றான், வானத்தில் நின்றான். ராமனுக்கு தோல் கொடுத்தான், ராட்சசனை தேடினான். சீதையை கண்டு வர பாதையை கண்டவர், கடல் தாண்டி மலை தாண்டி காற்றிலே மிதந்தவர்.
சீமையிலே தனிமரமாய் சீதையை கண்டான். ராமனின் செய்தியை காதோடு சொன்னான். சீறி வந்து சீவிடுவோம் சீக்கிரமே ராவணனை, படையோடு வரும் வரை பத்திரமாய் இருக்க சொல்லி. நாயகம் வந்தான், தலைவனிடம் சொன்னான். பாறைகள் வீசி பாலங்கள் கட்டினான். குரங்கு படை கொண்டு குவிந்தார்கள் இலங்கையிலே. வெகுநாள் போரிட்டு ராமன் வென்றான். சீதையின் கைப்பிடித்து தன் நாட்டுக்கு சென்றான். பாத்தியா, நாளே சீன்ல ராமாயணத்தை சொல்லிட்டோம். இப்படிதான் சிம்பிளா கதை சொல்லணும்.